வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு மில்க் ஸ்வீட்டு, மில்க் கேக்கு, மில்க் பர்ஃபின்னு சொல்லலாம். ஆனால் ஸ்பாயில்டு மில்கில் பண்ணது. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக இது ஸ்பாயிலான மில்க் தான் இது. ரொம்ப நேரம் நான் அதை வச்சு வைக்கல. கொஞ்சம் தெரிஞ்ச உடனே அதை எடுத்து நான் அதில் எப்போவுமே இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் பண்ணுவேன். அந்த மாதிரி நான் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது நீங்கள் கூட செய்யலாம். எனக்கு தெரியல இந்த மாதிரி நீங்கள் செய்வீங்களா என்னென்னு தெரியல. இல்லை பன்னீர் மாதிரி கூட அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. காலாக்கண்ட் பண்ணலாம், ரஸ்மலாய் பண்ணலாம், மில்க் கேக் பண்ணலாம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இந்த டேஸ்ட்டு வந்து பார்த்துக்கோங்க. மோசமான டேஸ்ட்டாக இருந்ததுன்னா, மோசமான ஸ்மெல் வந்ததுன்னா அதை எடுத்து யூஸ் பண்ணாதீங்க. அதை தூக்கி எரிஞ்சிருங்க. இப்போ வந்து நம்ம ஒரு டீ வடிகட்டுறதோ அல்லது ஒரு ஸ்ட்ரெயினர் எடுத்து தனித்தனியாக பிரிச்சிடலாம். தண்ணியையும் அந்த தெரிஞ்ச பாலையும் தனியாக எடுத்துக்கலாம். சரியாக தெரியலன்னா ஒரு லைமோ கொஞ்சம் வினிகரோ விட்டு அதை இன்னும் கொஞ்சம் கடல் பண்ணிக்கோங்க நீங்கள். இந்த தண்ணியை வந்து வெயின்னு சொல்லுவாங்க. அதில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. பிளான்ஸ்க்கு ஊற்றுங்க, பிளான்ஸ் நல்லா வளரும். ஒரு கனமான பாட்டம் நல்ல ஹெவியாக உள்ளதை எடுத்துக்கோங்க. நான் வந்து நான்ஸ்டிக் தான் எடுத்துருக்கிறேன். ஸோ அதில் வந்து இது ஒரு 15-20 மினிட்ஸில் ஆகிடும் உங்களுக்கு. லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை வந்து நம்ம குக் பண்ணலாம். பண்ணால் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி இருக்கிறதெல்லாம் அது வந்துடும் பார்த்துக்கோங்க. அது ட்ரை ஆகணும். இதுக்கப்புறமா இது கூட வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் பட்டரோ கீயோ ஏதாவது ஒன்று நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அது நல்ல ஒன்றா சேர்ந்து அது விட்டுட்டு வரும். அந்த தண்ணியெல்லாம் அந்த சுருள கிண்டும் போது வரும். அதனால நீங்கள் விட்டுக்கோங்க அதை. இதுக்கப்புறமா நீங்கள் ரோஸ் எசன்ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது பட்டர்ஸ்காட்சோ வனிலா எசன்ஸோ என்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ அந்த எசன்ஸ் இருந்துன்னா நீங்கள் விட்டுக்கோங்க. நான் வெறும் இன்றைக்கி ஏலக்காய் தான், காடமம் தான் இதில் போட்டிருக்கிறேன். நான் கிட்டத்தட்ட ஒரு கோவா டைப்பில் தான் நான் பண்ணுவேன். ஸோ அதனால் நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கிறேன். ஒரு 2.5 ஸ்பூன் இவ்வளோ அந்த 3/4 லிட்டர் பால் வந்து இவ்வளோ தான் வந்திருந்தது. அதுக்கு நான் இவ்வளோ சேர்த்துருக்கிறேன். ரொம்ப ஒன்றும் ஸ்வீட்டாக இல்லை. நீங்கள் வந்து நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம். நான் கண்டினியூஸாக கை விடாமல் இதை வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். கொஞ்சம் திக்காகிட்டே வரும் பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப இன்றைக்கி கொஞ்சம் லூஸாக இருக்குது அப்படிங்கிறதுனால இப்போ நான் காடமம் போடுறேன். காடமம் பவுடர் அடித்து போடுறேன் நான். நீங்கள் சாஃப்ரான் இருந்ததுன்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். என்னோடது கட்டி ஆகலைங்கிறதுனால நான் கார்ன்ஃப்ளவர் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விதவுட் லம்ஸ், அதாவது கட்டியே இருக்கக்கூடாது, நல்லா அதை கரைச்சிட்டு அது ஊற்றின உடனே டக்குன்னு திக்கன் ஆயிரும் பார்த்துக்கோங்க. கட்டி ஆக ஆரம்பிச்சிரும், அல்வா பதத்துக்கு வந்துடும். நீங்கள் ரைஸ் ஃப்ளார் சேர்த்துக்கலாம், இல்லை வேறு ஏதாவது மைதா கூட சேர்த்துக்கலாம் நீங்கள். அல்லது அகர் இந்த மாதிரி கடல் பாசி எதுவும் வச்சுருப்பீங்கன்னா சைனா கிராஸ் அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட எது இருக்குதோ அதை திக்கன் ஆகிறதுக்கு சேர்த்துக்கோங்க. இது உடனே வந்து திக்காக ஆரம்பிச்சிரும் பார்த்துக்கோங்க. ஒரு 2-3 மினிட்ஸ்லேயே எனக்கு நல்ல திக்காயிருச்சு. மில்க் பவுடர் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், உடனே திக்காயிடுச்சு. இதுதான் நமக்கு வேண்டிய கன்சிஸ்டன்சி. இந்த ஹல்வா பதத்தில் ஒட்டாமல் வரும் பார்த்துக்கோங்க. குயிக்காக பண்ணிடலாம். இது ஈஸியாக பண்ணக்கூடியது தான். ஸ்டிக் ஆகாது, அடியிலலாம் ஸ்டிக் ஆகாது. இப்போ நம்ம அந்த பிளேட்டில் கீயோ பட்டரோ அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பிளேட்டில் வந்து நான் இதை வச்சுட்டேன். நான் வச்சுட்டு இது மேலெல்லாம் கரெக்டாக நீங்கள் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு கூலான பிறகு கட் பண்ணுங்கள். கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி கூலாக சாப்பிட்டாலும் சரி, வார்மாக சாப்பிட்டாலும் சரி நல்லாயிருக்கும். எனக்கு வந்து இன்றைக்கி அந்த கார்ன்ஃப்ளவர் சேர்த்த பிறகு தான் எனக்கு அந்த பஃபி மாதிரி வந்தது பார்த்துக்கோங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம பெல் ஐக்கனை டச் பண்ணுங்கள். அப்போ தான் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இன்னி வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஈஸியான ரெசிபிஸ்லாம் என்னோடய சேனலில் நிறையா இருக்குது, போய் பாருங்கள். மேலே உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸோ நட்ஸோ உங்களுக்கு பிரியப்படுற இதெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி நீங்கள் கொடுக்கலாம். சிம்பிள், டேஸ்டி, டிஃப்ரெண்ட், ஈஸி டு மேக் ரெசிபீஸ் வித் ஃபியூ இன்க்ரீடியன்ட்ஸ் செய்யக்கூடியதான ரெசிபீஸ் நிறைய என்னோடய சேனலில் இருக்குது. போய் வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், சப்ஸ்கிரைபிங் மை சேனல். ஹேவ் அ நைஸ் டே.